பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய கோரி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மிக குறைவான அளவு தமிழகத்துல பயிர்க்கடன் தள்ளுபடி. மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப, கடந்த ஆட்சியில கம்பேர் பண்றப்ப, இப்ப தாவேகோட ஆட்சியில பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றது விவசாயிகள் மத்தியில பெரும் விவாத பொருளா மாறி இருக்கு. இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றது என்ன, யாருக்கு இதை வழங்க போறாங்க, இப்ப கரண்ட்ல எவ்வளவு தள்ளுபடி செய்ய போறாங்க என்பதை பற்றி வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பயிர்க்கடன் தள்ளுபடி கோரி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட கிருஷ்ணராயபுரம் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்துல காவிரி ஆறு என பாசன பிரிவு விவசாயிகள் சங்கம் சார்பில் கிருஷ்ணராயபுரத்துல ஆர்ப்பாட்டம் நடந்தது. தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு அவர்கள் தலைமை வசித்து என்ன பேசினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் வாக்குறுதி அடிப்படையில விவசாயிகளுடைய கடன்களை ரத்து செய்து மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநில அரசு தள்ளுபடி செய்யவில்லை என்றால் சென்னை தலைமை செயலகம் முன்பு விவசாயிகளை திரட்டி பெரிய அளவிலான போராட்டம் நடத்தப்படும் என்றும், மத்திய அரசு பெரிய நிறுவனங்களுக்கு தள்ளுபடி அறிவித்துள்ளது, ஆனால் விவசாயிகளுக்கு எந்த விதமான தள்ளுபடியும் செய்யாமல் இருப்பது வேதனைக்குரியது. இவ்வாறு அவர் பேசினார். கிருஷ்ணராயபுரம் காவிரி ஆறு பாசன நிர்வாகிகள் கோவக்குளம் ராஜேந்திரன், தட்சிணாமூர்த்தி, கிருஷ்ணன், அம்பிகாவதி உட்பட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதுல கலந்து கொண்டார்கள். ஸோ விரைவில் இந்த விவசாய கடன் தள்ளுபடியை குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை எப்போ வெளியிட போறாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியா இருக்கு. ஸோ வருகின்ற தமிழக பட்ஜெட், ஸோ ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் தமிழகத்துடைய இடைக்கால பட்ஜெட்டு முதல்வர் விஜய் தலைமையில ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல விவசாய கடனை மாற்றி அமைக்க போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் விஜய் 75,000 நகை இந்த விவசாய கடன் வாங்கியிருக்கீங்க, பயிர்க்கடன் வாங்கியிருக்கீங்கன்னா 100% தள்ளுபடி. 75,000 ரூபாய்க்கு நீங்க மேல வாங்கியிருந்தீங்கன்னா 50%, 35,000 மட்டும்தான் தள்ளுபடி அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு போனதுனால விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சோகத்துல இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 ஏக்கருக்குள்ள அப்படின்னா முழுமையான தள்ளுபடியும், 5 ஏக்கருக்கு மேல அப்படின்னா 50% தள்ளுபடியும், தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்டதை நிறைவேற்றுங்க அப்படின்ற கோரிக்கைகள் இருக்கு. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நாம இன்னும் வரக்கூடிய மத்திய இந்த இடைக்கால பட்ஜெட், தமிழக இடைக்கால பட்ஜெட்ல நம்ம எதிர்பார்க்கலாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்கும், எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகளுக்காகவே 65,000 கோடி ரூபாய் வரைக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு விவசாயிகளுக்குமே கடன்களை அதிக அளவுல இந்த டைம் வழங்க போறாங்க. ஸோ வழங்கி அடுத்த 2 ஆண்டுகள்ல கட்ட முடியலாம் அந்த கடனை அரசு தள்ளுபடி செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பயிர்க்கடன்களை இந்த மாதிரி தான் அரசு வந்து தள்ளுபடி செய்ய போறாங்க. மீண்டும் வந்து மாற்றப்பட்ட தள்ளுபடி பட்டியல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் கட்ட பட்டியல். அதுல 75,000ல இருந்து 4 லட்சம் வரைக்கும் 100% தள்ளுபடியை வழங்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டு இருக்கு. முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைச்சர் கூட கூடி ஒரு நல்ல சுமூக முடிவுகளை எடுப்பாரு அப்படின்றத நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தகவல்களை நீங்க உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நம்முடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.